ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம லெஷர் அப்படின்ற ஒரு போம் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு என்ன மாதிரி சம்மரிஸ்லாம் வேணும்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெஷர் பை W.H. டேவிஸ். இப்போ வந்து ஆத்தர் இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். W.H. டேவிஸ் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். William Henry Davies 1871 to 1940 was a famous Welsh poet and writer. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வில்லியம் ஹென்ரி டேவிஸ்ன்றவர் வந்து ஒரு 1871 பிறந்திருக்காரு. 1940 வந்து இறந்துட்டார். இவர் வந்து ஒரு ஃபேமஸான வேல்ஸ் போயட் அண்ட் ரைட்டர். ஹி இஸ் பாப்புலர் நவுன் அஸ் தி ட்ராம்ப் போயட். இவர் வந்து ஒரு பாப்புலரான ட்ராம்ப் போயட் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராம்ப் போயட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வீடு இருக்காது, ஒரு வேலையும் இருக்காது, போகிற இடம்லாம் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் ட்ராம்ப் போயட். பிகாஸ் ஹீ ஸ்பெண்ட் மெனி இயர்ஸ் ட்ராவலிங் அண்ட் லிவிங் எ ஒண்டரிங் லைஃப். இவர் வந்து ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு. இவருக்கு வந்து ரொம்ப வருஷமாக இவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஹிஸ் போயட்ரி ஆஃபன் ஃபோக்கஸஸ் ஆன் நேச்சர். இவரோட போயம்ஸ்லாம் இவரோட போயட்ரி எப்படி இருக்குன்னா இயற்கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். இவர் வந்து அண்ட் தென் ஆல்சோ சிம்பிள் லிவிங், இயல்பாக உயிர் வாழ்கிறத பற்றி, சிம்பிளாக இருக்கிறத பற்றி இவர் எழுதியிருக்காரு. அண்ட் ஹியூமன் எமோஷன்ஸை பற்றி, மனித உணர்வுகளை பற்றியும் எழுதுவார். அண்ட் த பியூட்டி ஆஃப் தி ஆர்டினரி திங்ஸ், ஒரு ஆர்டினரி திங்ஸ், ஒரு நார்மலான ஒரு இயல்பாக இருக்கிற திங்ஸை பற்றியும் இவருடைய போயம்ஸில் நிறைய இடம் பெற்றிருக்கும். டேவிஸ் ரோட் மெனி போம்ஸ். இவர் வந்து நிறைய போயம் எழுதியிருக்காரு. அண்ட் பயோகிராஃபிக்கல் ஒர்க்ஸ் நிறைய எழுதியிருக்காரு. ஹிஸ் ஃபேமஸ் போம்ஸ் இன்க்ளூடிங் லெஷர், த ரைன் அண்ட் தி கிங்ஃபிஷர். இவருடைய ஃபேமஸ் ஒர்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த ரைன், த கிங்ஃபிஷர், அப்புறம் லெஷர், இதெல்லாம் இவரோட ஃபேமஸ் ஒர்க். ஹிஸ் ரைட்டிங் ஸ்டைல் இஸ் சிம்பிள், கிளியர் அண்ட் ஃபில்டு வித் டீப் தாட்ஸ் அபவுட் லைஃப் அண்ட் நேச்சர். இவருடைய ரைட்டிங்லாம் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டைலாக, ரொம்ப ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா சிம்பிளாக இருக்கும், பட் அதே சமயம் கிளியராக இருக்கும். அண்டு இது அவர் ஃபுல்லாக எதாவது தாட்ஸ், லைஃப், இயற்கை வளங்கள் மற்றும் லைஃப், அதை பற்றிய தாட்ஸ், எண்ணங்களை வச்சு இவருடைய போயம்ஸ்லாம் எழுதியிருப்பார். இப்போ வாங்க, இப்போது போயமோட சம்மரிக்குள்ளே போயிடலாம். லெஷர். த போம் லெஷர் இஸ் அ ஷார்ட் பட் மீனிங்ஃபுல் போம். இந்த போயம் லெஷர் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பட் அர்த்தம் உள்ளதாக இருக்கும். இன் விச் W.H. டேவிஸ் கிரிட்டிசைஸ் மாடர்ன் ஹியூமன் லைஃப். இதில் வந்து W.H. டேவிஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு, ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. எதுலனா இப்போ இருக்கிற மாடர்ன் ஹியூமன் லைஃப்பில் வந்து இருக்கிற குறைகளை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. த போயட் சேஸ் தட் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் பிஸி வித் ஒர்க்கு அண்ட் டெய்லி ஸ்ட்ரகிள்ஸ். இதில் என்ன சொல்கிறாருன்னா இந்த மக்கள்லாம் வந்து எப்போயுமே ரொம்பவே பிஸியாக தான் இருக்காங்க, ஏதாவது ஒரு வேலையாக தான் இருக்காங்க, டெய்லியுமே சரி. அந்த டெய்லி நிறைய ஸ்ட்ரகிள்ஸில் இருக்காங்க, ரொம்ப ரொம்ப பிஸியாகவும் இருக்காங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸில் இருக்காங்க அவங்க டெய்லி லைஃப்பில். ஸோ தே டு நாட் ஹாவ் எனஃப் டைம் டு என்ஜாய் தி பியூட்டி ஆஃப் நேச்சர். ஸோ அவங்களால என்ன பண்ண முடியலன்னா அந்த பியூட்டி ஆஃப் நேச்சர், ஒரு அழகான ஒரு இயற்கை கூட வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண முடியல. அவங்களுக்கு வந்து டைம் இல்லை, ரொம்பவே பிஸியாக இருக்காங்க டெய்லி டியூட்டியில். ஸோ அதனால் வந்து அவங்களால நேச்சரை வந்து ஃபோக்கஸ் பண்ணவே முடியல. த போம் பிகைன்ஸ் வித் த ஃபேமஸ் ஐடியா தட் அ ஃபில்டு வித் ஒரிஸ் அண்ட் டியூட்டிஸ் இஸ் நாட் ட்ரூலி மீனிங்ஃபுல் லைஃப். இந்த போயம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஐடியா, ஒரு நல்ல ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் ஆகுது இந்த போயமை. இதில் வந்து என்ன, லைஃப் வந்து எப்பயுமே ஃபுல்லாக ஒரீஸ் அண்ட் டியூட்டிஸ், நிறைய கவலைகள், துக்கங்கள், ரொம்ப ஒர்க்ஸு, ரொம்ப பிஸியான லைஃபே லீட் பண்ணிகிட்ருக்காங்க. உண்மையிலே சொல்லணும்னா அது வந்து ஒரு அர்த்தம் இல்லாத வாழ்க்கை. அர்த்தம் இல்லாத வாழ்க்கையை தான் இந்த பீப்புள்ஸ்லாம் லீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு த போயட், இஃப் பீப்புள் ஹேவ் நோ டைம் டு ஸ்டாப் அண்ட் அப்சர்வ் த வேர்ல்டு அரவுண்ட் தெம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த போயட், அக்கார்டிங் டு போயட், அந்த போயட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு வந்து நோ டைம், அவங்களுக்கு டைமே கிடையாது. எதுக்காகனா அந்த வேர்ல்டை வந்து அப்சர்வ், அந்த உலகத்தை சுற்றி இருக்கிற நேச்சர் சரி, எதாக இருந்தாலும் சரி, அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு அந்த பீப்புள்ஸுக்கு வந்து டைமே கிடையாது. அவங்க லைஃப்லாம் வந்து தேர் லைஃப் இஸ் இன்கம்ப்ளீட். அவங்க லைஃப்லாம் வந்து ஒரு இன்கம்ப்ளீட்டானது, ஒரு முடிவடைந்தது கிடையாது. எப்பயுமே ஒரு முடிவடையாமல் ஒரு இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குது. ஏன்னா அவங்களால நேச்சரை வந்து அப்சர்வ் பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. டேவிஸ் கிவ்ஸ் எக்ஸாம்பிள் ஃப்ரம் நேச்சர். இவர் வந்து இதெல்லாம் சொல்கிறாருல்ல, இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுக்குறாரு இயற்கையை வச்சு. ஹீ சேஸ் we should have time to stand under tree and watch the beauty of nature.
இவர் என்ன சொல்கிறாரு, இவங்களுக்கு வந்து வி ஷுட் ஹேவ் டைம். இவங்களுக்கு வந்து ஒரு ட்ரீ இருக்குது, அந்த ட்ரீக்கு அடியில் நின்று இந்த இயற்கையை ரசிக்கிற அளவுக்கு கூட இந்த ஹியூமன்ஸுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து வி ஷுட் நோட்டீஸ் த மூமெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் சச் ஸ்குரில்ஸ் ஹிட்டிங் தேர் ஃபுட். ஒரு அணில் இருக்குது, ஸ்குரில் இருக்குது, அது வந்து அதோடைய நட்ஸை வந்து ஒளிக்க வச்சு சாப்பிட்ற அந்த அழகை கூட நம்ம பார்க்குற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஹி ஆல்சோ வி ஷுட் ஹாவ் டைம் டு லுக் அட் ஸ்ட்ரீம் அண்ட் சீஸ் தேர் ஸ்ப்ரிக்லிங் பியூட்டி லைக் ஸ்டார்ஸ். இப்போ ஒரு ஓடையில் வந்து ஒரு நைட்டில் ஸ்டார் நிலா அந்த மூன்லாம் எப்படி பிரகாசிக்குதோ அதே மாதிரியே பகலில் இந்த ஓடை ஓரத்துலலாம் ரிவருக்கு பின்னாடி வந்து சன்னு வந்து ஜொலிக்கும். அதை பார்க்குற அளவுக்கு கூட நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இந்த பியூட்டி ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கான டைம் இல்லை. இப்போ ஒரு ஆடு மாடுக்கு இருக்கிற அதுங்க கூட மரத்துக்கு அடியிலேருந்து இந்த இயற்கையை வந்து என்ஜாய் பண்ணுங்க, அந்த அளவுக்கு கூட நமக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இந்த போயட். The poet further explains that people are too busy to enjoy simple pleasures. இந்த போயட் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் மேலும் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. பீப்புளெலாம் ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அவங்க வந்து ஒரு சிம்பிள் ப்ளஷர்ஸ் மட்டுமே அவங்களுக்கு கிடைக்கிது. பட் அது அவங்களுக்கு வந்து அது என்ன ஒரு என்ஜாய்மெண்ட்னா என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்காங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. தே ஃபெயில் டு see the beauty of the smile. அவங்க வந்து ஒரு அழகான ஒரு இயற்கையோட ஸ்மைலை கூட அவங்களால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லுவார். த மூமெண்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் த ஒண்டர்ஃபுல் சைட்ஸ் அரவுண்ட் தெம் லைஃப் பிகம் ஒன்லி அ ரேஸ் ஃபார் ஒர்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அவங்க ஒன்லி லைஃப் அவங்களுடைய ஒர்க் டியூட்டிஸை மட்டுமே ஒரு ரெஸ்பான்சிபிளாக பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு நேச்சரை வந்து ஒரு பார்க்க மாட்டுறாங்க, சுற்றி முற்றி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த இயற்கை வளங்கள்லாம் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. The central message of the poem is that humans should slow down and spend time appreciating nature. இதோட சென்ட்ரல் மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போயமில் வந்து ஹியூமன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி நேச்சரை வந்து இயற்கையை வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதில் இருக்கிற ஹாப்பினஸ் அண்ட் சிம்பிள் மூமெண்ட்ஸ், அதில் இருக்கிற ஹாப்பினஸ் அண்ட் சிம்பிள் மூமெண்ட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணணும். எ பேலன்ஸ்டு லைஃப் நீட்ஸ் போத் ஒர்க் அண்ட் லெஷர். ஒரு உண்மையான லைஃப் எப்படி இருக்கணும்னா, ஒர்க்கும் இருக்கணும், அதே டைம் லெஷர் ஒரு ஃப்ரீ டைமும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த போயமோட தீம்ஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். தீம்ஸ்: இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லெஷர் அண்ட் ரிலாக்ஸேஷன், பியூட்டி ஆஃப் நேச்சர், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் அ பிஸி மாடர்ன் லைஃப், அப்ரிஷியேஷன் ஆஃப் சிம்பிள் திங்ஸு, moral message. The poem teaches us a life is not only about earning and working, we must also take time to enjoy nature and the world around us. இதோடைய மாரல் என்னென்னா, இந்த போயம் என்ன சொல்லுது, டீச் பண்ணுதுன்னா, லைஃப் வந்து நாட் ஓன்லி அந்த ஏர்ன் பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே லைஃப் இல்லை, வேலை செய்கிறதுக்கு மட்டுமே லைஃப் இல்லை. நம்ம எல்லாருமே டைம் எடுத்து நேச்சர் இயற்கையை வந்து என்ஜாய் பண்ணோம். உலகத்தில் சுற்றி முற்றி என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் அட்மையர் பண்ணுறதுக்கு தான் நேச்சர் அப்படின்னு இந்த WH டேவிஸ் வந்து இந்த லெஷர்ன்ற போயமை முடிக்கிறாரு. ஓகே கைஸ், இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, ஏதாவது சம்மரி வேணும்னாலும் கேளுங்க. ஓகே, பாய்.